வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்னோட டிராயிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இவங்களுக்கு ஸ்கூலில் 10 days லீவ் விட்டுருந்தாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் இருந்ததுனால எங்கேயும் வெளியே போக முடியல. ஸோ அந்த 10 days லீவில் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். பாப்பா தம்பி 2 பேரும் இந்த 10 days லீவை எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, என்னென்னலாம் பண்ணாங்க, என்னென்னலாம் விளையாண்டாங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க இந்த லீவில் என்ன பண்ணாங்க, எங்கெங்கெல்லாம் போனீங்க, என்னென்ன பிளேஸ்லாம் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அஜய், நீங்கள் இந்த லீவில் என்னெல்லாம் பண்ணீங்க? இந்த லீவ் ரொம்ப போராக இருந்தது. அப்பாவுக்கு ஆஃபீஸ் வேலை இருந்ததுனால நாங்கள் எங்கேயுமே போகல. அதனால் அதுக்கு பதிலாக நான் கொஞ்ச நாள் கீழே போய் விளாண்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் ட்ராயிங்ஸ் பண்ணியிருந்தேன், நிறைய ட்ராயிங். உன்னோட ட்ராயிங்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? காமிக்கிறியா? ஓகே ஓகே, காமிங்க ஒன்று ஒன்றா. ஃபர்ஸ்ட் ட்ராயிங் நருட்டோட ட்ராயிங். இது நருட்டோட ஃபேஸ். சூப்பர். நெக்ஸ்ட்டு சாண்டாவோட ஃபேஸ் ட்ராயிங். ஓ, கிறிஸ்மஸ்க்காக இது வரைஞ்சிங்களா? ஆமாம். ஓகே. இப்போ இது கூடயே 4 கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே ஹார்ட் அண்ட் ஷேப் இருக்குது. ஸோ அடுத்தது நியூ இயர்க்கான ட்ராயிங். நியூ இயர்க்கு இருக்குது. இதெல்லாம் எதில் பார்த்து வரைஞ்சிங்க? இதெல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்து வரைஞ்சேன். யூடியூப்பில் பார்த்து அது வரைய நீங்களும் அப்படியே வரைஞ்சிங்க. சூப்பர். அடுத்தது கக்காஷியோட ஐயோட ட்ராயிங். அது ஒரு கத்தியில் வச்ச மாதிரி. அடுத்து பியூட்டி ட்ராயிங். இது ஹார்ட் ஷேப் ட்ராயிங். இது நான் பென்சில் ஷேடிங்கில் கொடுத்துருந்தேன். இது என்ஜாய்மெண்ட் ட்ராயிங். இது நான் யூடியூப்பில் பார்க்காம நானே வரைஞ்சேன். என்னென்னு சொல்லுங்கள். இது டாக் இல்லைன்னா பப்பி. இது ரேபிட். இது பாண்டா. இது கோஸ்ட்டு. அப்புறம் இது என்னோட இமேஜினரி ஏலியன். சூப்பர். இந்த டிராயிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிராயிங் அந்த மாதிரி வரைஞ்சிங்களா? ஆமாங்க. ஓகே. அப்போ இந்த 10 days லீவ் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க இந்த மாதிரி ஏதாவது டிராயிங்ஸ் பண்ணாங்களா, இல்லை வேறு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என் பையன் வரைஞ்ச எல்லா டிராயிங்ஸும் பார்த்துருப்பீங்க. இதில் உங்களுக்கு எந்த டிராயிங்ஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ சாண்டான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நியூ இயர் டிராயிங்னா நியூ இயர்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தம்பியோட டிராயிங் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்தது பாப்பா என்னென்னலாம் லீவில் பண்ணாங்க, இந்த 10 days லீவில் என்னென்னலாம் பண்ணாங்க, அவங்க என்னென்ன டிராயிங்லாம் வரைஞ்சாங்க அப்படிங்கிறதையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். ஹாய் கீர்த்தி. கீர்த்தி, நீங்கள் இந்த 10 days லீவில் என்னென்னலாம் பண்ணீங்க? உங்களுக்கு இந்த 10 days லீவ் எப்படி போச்சு? போரிங்காக இருந்ததா இல்லை நல்லா சூப்பராக இருந்ததா? கொஞ்சம் போரிங்காக தான் இருந்தது. பட் நான் டான்ஸ் கிளாஸ் போனேன், கீழே கொண்ட சைக்கிள் ஓட்டினேன். அது மாதிரி நானும் நிறைய ட்ராயிங்ஸ் பண்ணியிருந்தேன். உன்னோட ட்ராயிங்ஸ்லாம் ஒன்று ஒன்றா காட்டுறியா? ஓகே ஓகே, காட்டுங்க ஒன்று ஒன்றா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கிருஷ்ணா வரைஞ்சிருக்கேன். கிருஷ்ணர் டிராயிங் வரைஞ்சிருக்கீங்களா? சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்மஸ்க்கு கிறிஸ்மஸ் டிராயிங். இவங்க யாரு? இவங்க சாண்டா. இது 2 கிஃப்ட்டு. இது கிறிஸ்மஸ் ட்ரீ. இதெல்லாம் டெக்கரேஷன். சூப்பராக இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பியூட்டி டிராயிங். பியூட்டி டிராயிங்கும் சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே இன்னொரு கிருஷ்ணர் வரைஞ்சிருந்தேன். ஓகே, நல்லா இருக்கு. இது என்ன, அது புல்லாங்குழல் வச்சுருக்காங்களா? சூப்பராக இருக்குது. அடுத்தது ஹனுமன். நான் இதெல்லாம் யூடியூப்பில் பார்த்து வரைஞ்சேன். சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் டிராயிங்ஸ் வரைகிறதுனா ரொம்ப பிடிக்குமா? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு கிருஷ்ணர் வரைஞ்சிருந்தேன். அதோட ஃபுல் பாடி அழகாக இருக்குது. அடுத்தது ராமர்.
ராமர் வரைய ட்ரை பண்ணீங்க ஆனால் ஃபேஸ் மட்டும் வரலையா? ட்ரை பண்ணேன், ஆனால் இதான் என்னால் வரைய முடிஞ்சு. ஸோ வரைஞ்சேன். சூப்பர். இதே மாதிரியே நிறைய ட்ரை பண்ணுங்கள். நிறைய ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்த தடவை ஃபேஸ்லாம் வந்து இன்னும் அழகாக வரும். ஓகேவா? அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் விஜய். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். இதான் நான் வரைஞ்சேன். விஜய் அங்கிளை வரைகிறதுக்கு ட்ரை பண்ணீங்களா நீங்கள்? ஓகேங்க. விஜய் ஃபேனா நீங்கள்? சூப்பர். நல்லா இருக்கு. ட்ரை பண்ணேன். உங்கள் ட்ராயிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது கீர்த்தி. ஓகேவா? எங்கள் பசங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து இப்போ 10 டேஸ் லீவை வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கிட்டாங்க. ட்ராயிங்ஸ் வரைகிறது, சைக்கிள் ஓட்டுறது, கீழே போய் விளையாடுறது அப்படின்னு அந்த மாதிரி மொபைல் டிவியே பார்த்துட்ருக்காம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக தான் வந்து இந்த 10 டேஸ் லீவ் அவங்களுக்கு போச்சு. ப்ளஸ் நியூ இயர், கிறிஸ்மஸ் எல்லாமே வந்து வழக்கம் போல் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் வீட்டில் இருந்தே எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாம் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? உங்கள் வீட்டு குழந்தைங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் பையன் வரைஞ்சதும் பொண்ணு வரைஞ்ச ட்ராயிங்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. அவங்களையும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.